மகாபாரதம். அருணன் தாய் வினதைக்கு இட்ட சாபம். ஆதி பருவம் பகுதி 16. ஆஸ்திக பருவம் தொடர்கிறது. சௌனகர் சொன்னார், ஓ சௌதி, இன்னும் விரிவாக இன்னொரு முறை அந்த படித்த அறம் சார்ந்த ஆஸ்திகரின் வரலாற்றை விளக்கு. அதை அறியும் ஆவல் எங்களுக்கு அதிகமாக உள்ளது. ஓ தகுதியானவனே, நீ இனிமையாக சரியான உச்சரிப்புடன் பேசுகிறாய். நாங்கள் உனது பேச்சால் வெகு திருப்தி அடைந்துள்ளோம். நீயும் உனது தந்தை போலவே பேசுகிறாய். உன் தந்தை எப்போதும் எங்களை திருப்திப்படுத்த சித்தமாக இருப்பார். உனது தந்தை லோமஹர்ஷனர் உன்னிடம் சொன்னவாறே அந்த கதையை விவரி. சௌதி சொன்னார், ஓ வெகுகாலம் வாழ ஆசை பெற்றவர்களே, எனது தந்தையிடம் கேட்டவாறே ஆஸ்திகரின் வரலாற்றை விவரிக்கிறேன். ஓ அந்தனரே, பொற்காலத்தில் பிரஜாபதிக்கு 2 பெண் மக்கள் இருந்தனர். அந்த பெண் மக்கள் மிகுந்த அழகுடன் இருந்தனர். காசியபருக்கு மனைவிகளான அந்த இருவரின் பெயர்கள் கத்ருவும் வினதையும் ஆகும். தனது 2 மனைவியரால் காசியபர் பெரும் இன்பம் அடைந்தார். திருப்தி அடைந்த அவர் பிரஜாபதியை பிரதிபலித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் தருவதாக சொன்னார். அந்த 2 மனைவியரும், அதாவது கத்ரு வினதை, மிகவும் அகமகிழ்ந்தனர். கத்ரு சம ஆற்றல் கொண்ட 1000 பாம்புகள் தனக்கு மகன்களாக வேண்டும் என்று விரும்பினார். வினதை கத்ருவின் அந்த 1000 பிள்ளைகளின் வல்லமையை எல்லாவற்றிலும், அதாவது பலம், ஆற்றல், உருவம், வீரம் விஞ்சும் 2 மகன்கள் வேண்டும் என்று விரும்பினார். காசியபர் அப்படியே ஆகட்டும் என்றார். வினதை தனது வேண்டுதலை அடைந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆற்றலில் முதன்மையான 2 புதல்வர்களை பெற்று தனது வரம் நிறைவடைந்தது என்று திருப்தியானார். கத்ருவும் தனது வேண்டுதலான 1000 மகன்களை அடைந்தாள். உங்கள் கருக்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தனது மனைவியர் இருவரையும் வாழ்த்திவிட்டு கானகத்திற்கு சென்றார் காசியபர். சௌதி தொடர்ந்தார், 2 பிறப்பாளர்களில் சிறந்தவரே சௌனகரே, வெகு காலத்திற்கு பிறகு கத்ரு 1000 முட்டைகளையும் வினதை 2 முட்டைகளையும் இட்டனர். அவர்களது பெண் உதவியாளர்கள் அந்த முட்டைகளை தனியாக வெதுவெதுப்பான பாத்திரங்களில் வைத்தனர். 500 ஆண்டுகள் இப்படியே சென்றன. கத்ருவால் இடப்பட்ட 1000 முட்டைகளும் வெடித்தது. குஞ்சுகள் வெளியே வந்தன. ஆனால் வினதையின் இரட்டையர்கள் வெளிப்படவில்லை. பொறாமையால் உந்தப்பட்ட வினதை தனது முட்டையில் ஒன்றை உடைத்தாள். கரு மேலே வளர்ச்சி அடைந்து கீழே வளர்ச்சி அடையாமல் கால்கள் இல்லாமல் இருந்தது. இதனால் அந்த முட்டையில் இருந்த குஞ்சு, அதாவது அருணன், கோபம் கொண்டு, நீ காலங்கனியாத முட்டையை உடைத்ததால் நீ அடிமையாக சேவகம் செய்வாய். உனது பொறுமையின்மையால் இன்னொரு முட்டையையும் உடைத்து அதை பாதி வளர்ந்த கருவாய் ஆக்கிவிடாதே. முட்டை வளர்ச்சி அடைய இன்னும் 500 ஆண்டுகள் பொறுத்திரு. அதில் உதிக்கும் மைந்தன் உன்னை உனது அடிமைத்தனத்திலிருந்து மீட்பான். அந்த குழந்தை பலம் பெற முட்டையை அந்த காலம் வரை பத்திரமாக பாதுகாத்திரு என்று தனது தாய்க்கு சாபமிட்டு அந்த குழந்தை வானத்துக்கு பறந்தது. ஓ அந்தனா, அவனே காலையில் முதல் மணி நேரத்தில் தெரியும் சூரியனின் சாரதி. அதன் பிறகு 500 ஆண்டுகள் கடந்ததும் மீதமிருந்த மற்றொரு முட்டையை உடைத்து கொண்டு பாம்புகளை தின்பவனான கருடன் வெளிப்பட்டான். ஓ பிருகு குலத்தில் புலியே, ஒளியை கண்டதுமே வினதையின் மகன் தனது தாயை விட்டு பிரிந்தான். அந்த பறவைகளின் அரசன் பசியால் பேர் இயக்குனரின் உத்தரவுப்படி எது அவனுக்கு உணவாக படைக்கப்பட்டதோ அதை தேடி தனது சிறகுகளை அடித்தான். இப்படியே ஆதி பருவத்தின் இந்த 16வது பகுதியான ஆஸ்திக பருவ தொடர்ச்சி நிறைவடைகிறது.